சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு சத்திய தேவன் அருளிய இந்த புதிய இடத்திற்கு ஏப்ரல் மாதத்திலும் 3வது முறையாக வாரத்தின் முதலாம் நாளிலே தேவ பிரியர்களாக கூடி வந்திருக்கிற சத்திய மார்க்க குடும்பத்தாராகிய உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது 3 பகுதிகளாகவும் 7 சத்தியங்களாகவும் நிறைவேற்றப்படுகிறது. இதிலே நாம் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிரகாரத்தின் 2 சத்தியங்களிலே முதல் சத்தியமாக இருக்கின்ற கல்வாரி வெண்கல தொட்டிக்கு அடையாளமான சுத்திகரிப்பின் சத்தியத்தை நாம் முதலாவது கேட்க இருக்கின்றோம். சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், ஓயா பொய்யராக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதி கொண்டோமானால் ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் சொல்ல இருக்கிறேன். அவைகளையும் நாம் எழுதிக் கொள்வோம். தீத்து 1:12, எரேமியா 6:13, 1 தீமோத்தேயு 4:3, வெளிப்படுத்தல் 21:8. கடைசியாக நாம் எப்போதும் குறித்து கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பு செய்தியினுடைய தலைப்பினை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்போதுமே வேதத்திலிருந்து ஒரு குற்றம் சம்பந்தமான வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த குற்றத்தினுடைய விளக்கத்தை கேட்டறிவோம். குற்றம் நம்மை எப்படி
ஆத்துமாவிலே அக்கிரமத்தை கொண்டு வந்து, ஆவியிலே மீறுதல்களை கொண்டு வந்து, சரீரத்திலே பாவத்தை கொண்டு வந்து நம்மை குற்றமுள்ளவர்களாக, நம்முடைய வாழ்க்கையை குற்றவாளியாக நடத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு வருகிறோம். இந்த ஒரு குற்றத்தை புரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது. இது போல வேறு ஏதாவது குற்றங்களையும் நாம் செய்து வாழ்கிறோமா? எப்படியும் கடந்த ஒரு வார காலம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். நம்ம எல்லாருமே குற்றமுள்ள சரீரத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படியோ ஆத்துமால அக்கிரமம் வந்திருக்கோம், ஆவியில மீறுதெல்லாம் வந்திருக்கோம், சரீரத்தில் பாவம் எல்லாம் வந்திருக்கும். இந்த குற்றத்தின் சத்தியத்தை கேட்கும் போது இன்னும் வேறு வகையில என்ன மாதிரியான குற்றங்களை நாம செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு என்பதையும் நாம் நம்மை அறிய, நாம் நம்மை உணர, நம்முடைய குற்றங்களை நாமே கண்டுபிடித்து முடிவிலே மனம் திரும்பவும் இருக்கிறோம். மனம் திரும்பி நம்முடைய ஆவிய, ஆத்துமாவ, சரீரத்தை கல்வாரி வெண்கல தொட்டியில இயேசுவின் ஜீவனில கழுவி சுத்தம் பண்ணி கொள்ளவும் இருக்கிறோம். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு ஓயா பொய்யர். எவர் ஒருவர் பொய் சொல்லுகிறாரோ அந்த நபரை பொய்யன் என்று வேதம் சொல்கிறது. எந்த குடும்பம், எந்த சமுதாயம், எந்த சபை பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேதம் பொய்யர் என்று சொல்கிறது. ஒரு நபர் என்றால் பொய்யன். ஒரு நபருக்கு மேற்பட்டவர்கள் குற்றங்களை செய்யும் போது பொய்யர். நாம் எழுதிக் கொண்டதான தலைப்பிலே ஓயா பொய்யர் என்று எழுதியிருக்கிறோம். பொய்யரை விளங்கி இருக்கிற நாம் ஓயா பொய்யர் என்றால் என்னவென்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓயா அப்படின்னா அழிவில்லாத, விடுப்பில்லாத, முடிவில்லாத, எப்படி விளங்கிக்கலாம்? சுருக்கமா கவனிச்சோம்னா முடிவே கிடையாதாம். முடிவே இல்லாத அளவிற்கு பொய்ய சொல்லியே வாழ்க்கையை நடத்துகிறவர்களுக்கு பெயர்தான் பொய்யர். ஓயா பொய்யர். நல்லா விளங்கிக்கணும். தேவ ஜனம் தேவனுக்கு முன்பாக ஓயா பொய்யராக இருக்கிறதா? அல்லது நாம் தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு முன்பாக முடிவில்லாத, எப்ப பார்த்தாலும் வச்சுக்கங்களேன், எதற்கெடுத்தாலும் வச்சுக்கங்களேன், எல்லாவற்றுக்கும் வேண்டும் வச்சுக்கங்களேன், பொய் தான். இப்படி முடிவில்லாத பொய்களை வாரி வாரி வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா கண்டுபிடிக்கணும். இப்படியெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு நம்மளால அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஆனா வேதம் கண்டுபிடிக்க சொல்லுது. ஏன் கண்டுபிடிக்க சொல்லுது? வேதத்திலிருந்து இவைகளை நாம் கண்டுபிடிக்கும் போது குற்றமற்ற வாழ்க்கையை நடத்த முடியும், அல்லது குற்றமுள்ள வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமா என்பதையும் அறிய முடியும். உலகத்துல யாரை பார்த்தாலும் பொய் சொல்றவங்க இருப்பாங்க. உலகத்துல பொய்ய வெறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தேவ ஜனங்களுக்குள்ள இயற்கையா இயல்பா பொய்ய சொல்லாம வாழ்க்கை நடத்துறவங்களும் இருக்கிறாங்க. தேவ ஜனங்களுக்குள்ள இயல்பாவே பொய்ய சொல்லியே வாழ்க்கை நடத்துறவங்களும் இருக்கிறாங்க. கேட்டா இதெல்லாம் பொய் இல்ல, இதெல்லாம் தப்பு இல்ல, இதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. நாம தேவ ஜனமா இருக்கிறோம். நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறோம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். பொய் சொல்றதே குற்றம், இதுல வேற ஓயா பொய் சொல்றோம் அப்படின்னா அது எவ்வளவு பயங்கரமான குற்றம், எவ்வளவு அதிகப்படியான குற்றமா இருக்குங்கிறத
குற்றவாளியா நம்மை மாற்றும் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டாமா? இந்த தலைப்பை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தீத்து 1:12 இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர். முதல் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்கப்படும் போது கிரேத்தா தீவுன்னு ஒன்று இருந்திருக்கு. அந்த தீவுல இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் எதிரானவர்களா இருந்திருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய குற்றங்கள்ல ஒண்ணுதான் என்னன்னு இங்க எழுதி இருக்கிறது. கிரேத்தா தீவார் ஓயா பொய்யரா இருக்கிறாங்க. தேவ ஜனங்க இப்படி எல்லாம் இருக்கிறோமா? ஓயா பொய்யர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதே கஷ்டம். ஆனா நம்ம ஓயா பொய்யரா இருந்தா தேவனிடத்திலிருந்து தப்பு விதிக்கப்படுவது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் ஓயா பொய்யர் என்பது சபையார் எல்லாரும் அடிக்கடி எதுக்கெடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா தேவனுடைய பார்வையில நம்ம தப்பிக்க முடியாது, குற்றவாளிகளா இருந்துருவோம். நம்ம அப்படி இருக்கிறோமாங்கிறத கண்டுபிடிக்கணும். வாயுதவறி உன்னை மாத்தி சொல்றது தவறல்ல. வேண்டும் என்று அறிந்து நன்றாகவே நமக்கு தெரிஞ்சு ஒன்ன நம்ம மாத்தி சொல்றோம், இல்லாத ஒன்ன சொல்றோம், பொய்யா ஒன்ன சொல்றோம் அப்படின்னா அது பின்னால பழக்கமா மாறி எல்லாத்திலையுமே அது வந்துடும். எரேமியா 6:13 வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், இதுவும் அல்லாமல் தீர்க்க தரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில், குறிப்பா எரேமியா தீர்க்க தரிசியினுடைய காலகட்டத்தில் தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்கள்ல பாத்தீங்கன்னா சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், சின்ன பிள்ளைகளும் சரி பெரியவங்களும் சரி, பழைய ஏற்பாட்டு தேவ ஜனமாக இருந்த எல்லாருமே எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பொய்யரா வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க வசதிக்கு பொய் சொல்லிக்குவாங்க, அவங்க தேவைக்கு பொய் சொல்லிக்குவாங்க. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வர எப்படி வாழ்ந்தாங்கன்னு பைபிள்ல எழுதி இருக்கு. பழைய ஏற்பாட்டு தேவ ஜனங்களை குறித்து பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள்ல எழுதி இருக்கிறது. சரி, தேவ ஜனம் தான் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதே வசனத்துல பாருங்களேன், தீர்க்க தரிசிகள் முதல், தீர்க்க தரிசின்னு குறிப்பிட்ட நபரை சொல்லல, தீர்க்க தரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் தேவனுக்காக தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை முறைமைகளை அனுசரிக்கக்கூடிய, ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றக்கூடிய ஆசாரியர்களும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஊழியர்களும் விதிவிலக்கு இல்ல, தேவ ஜனங்களும் விதிவிலக்கு இல்ல. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் எல்லாரும் பொய்யரா இருந்திருக்கிறாங்க. என்ன ஓயா பொய்யர்னு அங்க எழுதப்படல. ஓயா பொய்யர்னா எப்பவுமே எதற்கெடுத்தாலும் எல்லாத்துலயுமே சொல்றதுதான் ஓயா பொய்யர்ங்கிறது. இவங்க தேவைக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், அவங்க வசதிக்கு பொய் சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். தேவ ஜனங்கள்லாம் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நான் தேவ ஜனமா இருக்கிறேன், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறோம். நம்மையும் அறியாமல் சொல்கிற நேரங்களும் உண்டு, நம்மையும் அறிந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் அவரவருடைய வாழ்க்கையில தான் கண்டுபிடிக்கணும். அவரவருடைய வாழ்க்கையில இவையெல்லாம் இருக்குதாங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம தான் மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், சத்திய மார்க்க சபைக்குள்ள வந்துட்டோம், நம்மெல்லாம் இனிமே பொய்யே சொல்ல மாட்டோம், நம்மெல்லாம் பொய்யே சொல்லாம வாழ்க்கையை நடத்துறோம் அப்படின்னு நம்மளை நினைச்சுக்குவோம். எத்தனை முறை நம்ம தெய்வ சமூகத்துல தேவனுடைய சத்தியத்தை கேட்டுட்டு மனம் திரும்பி இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி முடிவெடுத்து ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணிச்சுட்டு, அப்படி முடிவெடுத்து செய்வேன்னு அர்ப்பணிச்சதையெல்லாம் மறந்துட்டு ஒதுக்கிட்டு அப்படியே பழைய மாதிரி அதே வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். சத்தியத்தை கவனமா கேட்கணும். நம்ம எல்லாருமே பொய் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோமா,
இன்னும் குறிப்பா சொல்லப்போனா இன்றைய தலைப்பின்படி ஓய்வில்லாத அடிப்படையிலே, முடிவில்லாத அடிப்படையிலே எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்றவங்களா இருக்கிறோமாங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி பாஸ்டர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரிஞ்சு நான் பொய் சொல்ற மாதிரி தெரியலையே. அதுக்குதான் உதாரணம் கொடுக்கிறோம். எத்தனை மெசேஜ் கேட்டிருக்கிறோம், எத்தனை சுத்திகரிப்பு சத்தியத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். வீண் பேச்சுக்காரர். அந்த சுத்திகரிப்பு சத்தியத்தை கேட்ட பிறகு இனிமே நான் வீண் பேச்சே பேச மாட்டேன்னு முடிவெடுத்திருப்போம். ஆனா அப்படி முடிவெடுத்து சுத்திகரித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ அர்ப்பணித்த நாம அதுக்கு பிறகு வீண் பேச்சு பேசினதே இல்லையா? பேசியிருப்போம், கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். நாம பேசுறது வீண் பேச்சு தான் சத்திய அறிவோட அதை கண்டுபிடிக்காம இருந்திருப்போம். நம்ம எவ்வளோ பேர்கிட்ட பேசுறோம், அதுல வீண் பேச்சு இல்லைன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான சத்திய அறிவை எந்த அளவுக்கு நம்ம திரட்டி வச்சிருக்கிறோம்? நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம்? நம்ம பேசுறதெல்லாம் நல்ல பேச்சு, நம்ம பேசுறது எல்லாம் பயனுள்ள பேச்சு, நம்ம பேசுற பேச்சு எல்லாம் சரியான பேச்சு அப்படிதானே நினைக்கிறோம். புரட்டக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, வம்பு பண்ணக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. இது எவ்வளவு மெசேஜ் கேட்டிருக்கிறோம். எதிர்த்து பேசக்கூடாது, நிறைய சுத்திகரிப்பு சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். இந்த 13 வருஷத்துல எவ்வளவு சத்தியங்கள். ஒரு வருஷத்துல 50 சத்தியம்னாலும், 52 வாரம் குறைஞ்சது 50 சத்தியம்னாலும் 10 வருஷத்துல 500 சுத்திகரிப்பு செய்தியை கேட்டிருப்போம். 13 வருஷத்துல ஏறக்குறைய நம்ம 650 சுத்திகரிப்பு செய்தியை கேட்டிருப்போம். எத்தனை சுத்திகரிப்பு செய்தியை கேட்டுட்டு மனம் திரும்புறேன்னு சொல்லி மனம் திரும்பிட்டு நம்ம அந்த சத்தியத்தின்படி உண்மையா வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். நம்ம கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தல அப்படின்னா பொய்யரா தானே இருக்கிறோம். அதை திரும்ப 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 நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா செய்யும் போது ஓயா பொய்யரா இருக்கிறோமா இல்லையா? விளங்கணும். தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் எந்த குற்றத்தையும் நம்ம செய்ய மாட்டோம்னு நினைக்க கூடாது. அறிந்தோ அறியாமலேயோ நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ குற்றங்களை செய்ய வாய்ப்புகள் உண்டு. அதில் ஒன்றுதான் ஓயா பொய் என்பதை, ஓயா பொய்யராக வாழ்கிறது என்பதை இன்றைக்கு நாம் அறிய வேண்டும். ஊழியர்கள் பாருங்க, அல்லது தேவ ஜனங்களும் கூட எப்படியெல்லாம் பொய்ய சொல்லி பொய்யரா இருப்பாங்கிறதுக்கு இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 4:3 வாசிக்கிறேன், கவனிங்க. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி, வார்த்தையை கவனிக்கணும், தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்களாம். முதல் நூற்றாண்டு காலகட்டத்தில் யூத ஜனங்க பலர் ரட்சிக்கப்பட்டாங்க. யூத ஜனங்களை பொறுத்த வரையில இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதிகமான விஷயங்களை விலக்கி வைக்கக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு சட்டம். புதிய ஏற்பாட்டு காலகட்டம் வந்ததுக்கு பிறகு தெய்வம் என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரத்தோடு அதெல்லாம் அனுபவிக்கலான்னு சொல்றாரு, அவைகளை புசிக்கலான்னு சொல்றாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டு சட்டத்தை ஏத்துக்காம, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம அவைகளை விளக்கணும்னு சொல்லி சபைக்குள்ள பேசக்கூடிய ஊழியர்கள் இருந்திருக்கிறாங்க, சபைக்குள்ள பேசக்கூடிய விசுவாசிகள் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை தெய்வம் பொய்யர் என்று சொல்லுகிறான். கவனிச்சீங்களா? புதிய ஏற்பாட்டில் கூட பொய்யர் இருந்திருக்கிறாங்க. இப்படி தங்களுக்கு ஒத்து வராத அல்லது தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத வேத கட்டளைகள் என்னவெல்லாம் இருக்குதோ, வேத சத்தியம் என்னவெல்லாம் இருக்குதோ அதற்கு மாற்றாக அல்லது அதற்கு மாறாக, அதற்கு புரட்டாக இவர்கள் தங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்தி பொய்யை சொல்லி பொய்யர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதை கூட எப்படி தெரியுமா? கட்டளையிடுவார்கள். சபையில தேவ மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரன் இருந்திருக்கிறான் சபையில. அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசி இருந்திருக்கான் சபையில. சபைக்குன்னு மெய்ப்பர் ஒருத்தர் இருந்திருப்பான். ஆனால் ஏற்கனவே பழைய ஏற்பாடு ஊழியனா இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த விசுவாசியா இருந்திருப்பான். முதல் நூற்றாண்டு காலகட்டத்தில் உள்ளதை சொல்றேன். அவன் சபையில
புதிய ஏற்பாட்டு சபைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரன் சொல்லுகிறத செய்ய வேண்டான்னு இவன் கமெண்ட் பண்ணுவான். இன்னைக்கு சபையில பாருங்க, ஊழியர்கள் ஒண்ணு சொல்லுவாங்க, சபையில இருக்கிற விசுவாசிகள் அதை செய்ய போகும்போது கூட இருக்கிற ஏதோ ஒரு விசுவாசி அவர் அப்படிதான் சொல்லுவார், நீ அதெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் செய்யாத, நீ வேலையை பாரு, வந்தோமா பண்ற பிரசங்கத்தை கேட்டோமா கிளம்பணுமா, நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப பார்க்கணும், இதை பண்ணு அதை பண்ணும் பாரு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். அவர் சொல்றத எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பியா? அதெல்லாம் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. நான் சொல்றத செய். தேவன் தேவ மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை மாற்றி செய்யாததை செய்ய வேண்டியதை செய்யாத என்று சொல்லி சொல்லக்கூடிய ஜனங்களோ ஊழியர்களோ சபையில இருக்கிறாங்கன்னா அவர்களை வேதம் பொய்யர் என்று சொல்லுகிறது. இப்படி அடிக்கடி எதையாவது அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர்களை வேதம் ஓயா பொய்யர் என்று சொல்லுகிறது. சத்தியத்தை கவனமா கேட்கணும். கேட்கிற சத்தியம் சரியா விளங்கணும். விளங்கினாதான் நீங்களும் நானும் ஓயா பொய்யரா வாழ்க்கை நடத்தாம எச்சரிக்கையோடு குற்றமற்றவர்களா தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக நாம் காணப்பட முடியும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் எல்லாம் கண்டுபிடிக்கணும். மொத்தத்தில் நம்ம ஹோலினஸா மாறிட்டோம், 100% சுத்தமா இருக்கிறோம் அப்படிலாம் நம்ப முடியாது. வீட்டில் இருக்கும் போதும் சரி, பொது இடங்கள்ல இருக்கும் போதும் சரி, சபைக்கு வரும்போதும் சரி, எங்க இருந்தாலும் சரி, பொய்யனாக ஓயா பொய்யனாக என்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவளாக தேவனுக்கு முன்பாக இருக்கிறேனாங்கிறத செக் பண்ணணும். செஞ்சதை செய்யலேங்கிறது, செய்யாததை செஞ்சேங்கிறது, சொல்லாததை சொன்னேங்கிறது, சொல்றத சொல்ல மாட்டேங்கிறது, செய்யுன்னு சொல்றத செய்ய மாட்டேங்கிறது, செய்யாதேன்னு சொல்றத செய்து விட்டு செய்யலங்கிறது, இப்படி எத்தனை காரியங்கள்ல பொய் சொல்லக்கூடிய ஓயா பொய்யராக வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோங்கிறத நாம கண்டுபிடிக்கணுங்கிறத இன்றைக்கு இந்த வேளையில உணர வேண்டும். ஒரு பக்கம் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் பொய்யரா இருந்திருக்கிறாங்க, ஒரு பக்கம் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டு சபையின் ஆரம்ப காலங்களில் பொய்யரா வாழ்ந்திருக்கிறாங்க. யாரு? தேவ ஜனம், தேவ ஊழியர்கள். ஆனா இன்றைய காலகட்டங்களில் நீங்களும் நானும் அப்படியெல்லாம் இருக்கிறோமாங்கிறத செக் பண்ணணும். ஏங்க செக் பண்ணணும்? ஒருவேளை தேவ சமூகத்தில் நம்மளை செக் பண்ணி நம்மளை சுத்திகரித்துக் கொள்வதற்காக இருக்கலாம், அல்லது தேவனுடைய பார்வையிலே குற்றமற்ற வாழ்க்கை நடத்துவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக இருக்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டேங்க, வருவேன் போவேன், எப்பவும் போல இருப்பேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாழ்க்கை நடத்துவேன், நான் பரிசுத்த பொய்யெல்லாம் சொல்லுவேன், முடிஞ்சா அதை ஓயாம சொல்லுவேன், பொய்யாரா என்னை நீங்க முடிவு பண்றதுல அர்த்தம் இல்லை, இதான் என் லைஃப் ஸ்டைலு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்காக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கிறேன், கவனிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும், கடைசியா வருது பாருங்க, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். என்ன தெளிவா எழுதியிருக்கு பாருங்களேன். தெய்வம் நித்திய நியாய தீர்ப்பின் போது பொய்யர இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த நரகத்துக்குள்ள கொண்டு போகிறார் அப்படின்னா இந்த ஓயாம பொய் சொல்லக்கூடிய காரியம் எத்தனை பெரிய குற்றமா இருக்குது. இவ்வளவு பெரிய குற்றத்தை நாம செய்யறோமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்காம நாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கைய சரியாத்தான் நடத்திட்டு இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி என்று யோசிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் இருக்கிறோம், வாலிப பிள்ளைகள் இருக்கிறோம், சகோதரிமார்கள் இருக்கிறோம், சகோதரர்மார்கள் இருக்கிறோம், பெரியவங்க இருக்கிறோம். எதையாவது ஒண்ணு தெரியாம செஞ்சிருப்போம். மனைவி கிட்ட கணவன் கேட்பாங்க, கணவன் கிட்ட மனைவி கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது செஞ்சு விட்டு செய்யலன்னு சொல்றது, செய்யாததை செஞ்சுட்டேங்கிற மாதிரி சொல்றது. பசங்க கிட்ட ஆசிரியர் கேட்பாங்க, ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களா? எழுதாம இருப்பான், ஆனா எழுதிட்டேன்னு சொல்றது. மனைவி கிட்ட காசை கொடுத்து கணவன் ஒரு காரியமா பத்திரமா வச்சிருன்னு சொல்லியிருப்பாரு, அந்த பணம் பத்திரமா இருக்கான்னு கேட்கும்போது அந்த அம்மா வேற எதுக்கோ ஒன்று எடுத்து பண்ணியிருப்பாங்க, செலவு பண்ணியிருப்பாங்க. எல்லாம் அப்படியே இருக்குங்கிறது. ஸோ இல்லாததை இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லைங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசுறது பொய். ஆராதனைக்கு வந்துடுறீங்களா? அதெல்லாம் வந்துடுறேங்க, நேரத்துக்கு வந்துருங்க,
அதெல்லாம் வந்துடுறேன், இஷ்டம் போல வர்றது. கேள்விப்பட்ட சத்தியத்துல நம்ம தெளிவா இருக்கணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியில, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாயில, நம்முடைய வாயின் வார்த்தைகளை எப்படி பொய்க்காக பயன்படுத்தி அதை எப்ப பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் எல்லாத்திலையும் சொல்லக்கூடியவர்களா பழக்கப்படுத்தி ஓயா பொய்யரா இருக்கிறோங்கிறத கண்டுபிடிச்சு நாம மனம் திரும்ப வேண்டிய அவசியத்திலையும் இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினே. தன்னுடைய குற்றத்தை அவன் கண்டுபிடிச்சு உணர்ந்துட்டான். இப்படி கண்டுபிடிச்சு உணர்ந்ததுனாலதான் தன்னுடைய ஆத்துமாவை, தன்னுடைய ஆவிய, தன்னுடைய சரீரத்தை குற்றம் இல்லாம என்று சொல்லப்படுகிற வெண்கல தொட்டியில கழுவுனேங்கிறான். நீங்களும் நானும் ஓயா பொய்யரா வாழ்றோமா, இல்ல ஏதாவது குற்றங்களை செய்திருக்கிறோமாங்கிறத கண்டுபிடிச்சு உணர்ந்து அறிக்கை செஞ்சு மனம் திரும்ப என்னால கழுவ ஒப்பு கொடுக்க கல்வாரி வெண்கல தொட்டிக்கு முன்னால எல்லாரும் எழும்பி நிக்கலாமா? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். கல்வாரி வெண்கல தொட்டிக்கு முன்பாக நம்ம எல்லாரும் எழும்பி நிக்கிறோம். அப்படின்னா எதற்காக? இன்றைக்கு நாம கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கைய குற்றத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறோமாங்கிறத முதல்ல கண்டுபிடிக்க. இரண்டாவதாக, கடந்த வார நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே உண்டான ஈச்சைகள், குற்றங்கள் இன்னதென்று கண்டுபிடித்து மனம் திரும்புவதற்காக நிற்கிறோம். ஓயா பொய்யராக வாழ்கிற குற்றம் என்று வேதம் சொல்கிறது. பொய் சொல்ற மனிதனை வேதம் பொய்யன் என்று சொல்கிறது. பொய் சொல்கிற கூட்டத்தை வேதம் பொய்யர் என்று சொல்கிறது. பொய்யனோ பொய்யரோ, நானோ என் குடும்பமோ, நானோ என் சபையோ பொய்யராக வாழ்வதே குற்றம்னு வேதம் சொல்லும் போது இங்க ஓயா பொய்யர்னு எழுதி இருக்கிறதே, மனுஷங்கிட்ட ஓயாம பொய் சொல்றோமா? ஊழியர்களிடத்துல ஓயாம பொய் சொல்றோமா? தேவனிடத்திலேயே ஓயாம பொய் சொல்றோமா? எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். என் குடும்பத்துல சக உறவுகள்கிட்ட நான் பொய் சொல்றேனா? நான் பழகக்கூடிய சமுதாயத்துல மற்றவர்களிடத்துல சந்தர்ப்ப நேரங்கள்ல நான் தப்பிச்சுக்கணுமேனு சொல்லி பொய்ய சொல்றேனா? இல்ல, தப்பிக்கிறதெல்லாம் இல்ல. நான் என் இஷ்டத்துக்கு நடக்கணும், நான் சொல்றதுதான் சரி, அது இல்லாத பொல்லாததா இருந்தாலும் சரி, அதை பொய்ன்னு பார்க்காம கூட அதை சொல்லி வாழ்றேனா? சபையில் அப்படியெல்லாம் இருக்கிறேனா? ஊழியர்களுக்கு முன்னால அப்படி இருக்கிறேனா? தேவனுக்கு முன்னால தேவ சமூகத்தில் அப்படி இருக்கிறேனா? கண்டுபிடிக்கணும். கிரேத்தா தீவார் அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. புற ஜாதி ஜனங்க அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனால் தேவ ஜனங்களும் அதற்கு விதி விலக்கல்ல என்ற அடிப்படையில் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. தேவ ஜனங்களும் அப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கு அடையாளமா எரேமியா தீர்க்கதரிசியின் காலகட்டங்கள்ல சிறியோர் முதல் பெரியோர் வரையிலான ஜனங்களும், தீர்க்க தரிசிகள் முதல் ஆசாரியர்கள் வரையிலான ஊழியர்களும் பொய்யராதானே வாழ்ந்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்கள்ல பழைய ஏற்பாட்டு சட்ட திட்டங்களை மனசுல வச்சிருந்தவங்க புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுனால பழைய ஏற்பாட்டு சட்டத்தை தான் கடைபிடிக்கணும்னு சொல்லி கமாண்டிங் பண்ற அளவுக்கு, கட்டளை கொடுக்கிற அளவிற்கு பொய்யர்களா வாழ்ந்திருக்கிறாங்களே. பழைய ஏற்பாட்டு தேவ ஜனமும் பொய்யரா வாழ்ந்திருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டு தேவ ஜனமும் பொய்யரா வாழ்ந்திருக்கிறாங்க. என்ன ஓயாத பொய்யர் என்று எழுதப்படவில்லை. தங்கள் தேவைக்கேற்ப பொய்ய சொல்லக்கூடிய பொய்யரா வாழ்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த சத்திய மார்க்க சபைக்குள்ளே இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதரிமார்கள், சகோதரன்மார்கள் ஏதோ செய்யக்கூடாத ஒன்ன செஞ்சிட்டு விசாரிக்கும் போது செய்யலன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறோமா? இல்ல ஏதோ ஒன்ன செய்ய சொல்லி இருப்பாங்க, செஞ்சாச்சான்னு கேட்கும் பொழுது செய்யாம இருப்போம், அதை செஞ்சுட்டோன்னு சொல்லி போய் சொல்றவங்களா இருக்கிறோமா? இல்ல சபையிலே இதை செய், இதை செய்யாத என்று சொல்லும் போது செய் என்பதை செய்ய மாட்டேன்னு சொல்லியும், செய்யாதே என்பதை அப்படித்தான் செய்வேன் என்றும்
பொய்யர்களாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? நாம பொய்யரா வாழ்க்கையை நடத்துறது மட்டும் இல்லைங்க, மற்றவர்கள் பொய்யில்லாம உண்மையா வாழ்க்கையை நடத்தக்கூடிய தேவ ஜனமா இருக்கும் போது அவர்களுக்கும் இதெல்லாம் நீ செய்யாதன்னு சொல்லி செய்ய வேண்டியதை தடுக்கக்கூடிய அளவிற்கு பொய்யர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சும்மா அந்தி சந்தி மத்தியானம் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எல்லாம் பழைய ஏற்பாட்டுல எழுதி இருக்கு. புதிய ஏற்பாட்டுல எங்க எழுதி இருக்கு? ஏதோ நேரம் இருந்தா ஜெபி, 3 நேரம் ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் உன்னை ஏத்துக்குவார்னு சொல்லி எங்கேயும் எழுதல. என்ன எப்ப பார்த்தாலும் பைபிள் பைபிள் இருக்கிற, எப்ப பார்த்தாலும் வேதத்தை தேடுற, ஆராய்ச்சி பண்ற, தியானம் பண்ற. நீ பண்ணலன்னா செய்யக்கூடியவர்களே அதை செய்யாதன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பொய்யரா வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? எல்லா வாரமும் சபைக்கு வந்தாதான் வரலாம் போவோமா? ஏதோ ஒரு ஆத்திரம் அவசரம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உலக காரியங்களுக்கு முக்கியம் கொடுத்துட்டு ஊரை சுத்திட்டு தேவ சமூகத்தை இழந்துட்டு பொய்யரா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? ஜனவரி மாசத்திலிருந்து இந்த 4ஆம் மாசம் வரையில எத்தனை சத்தியத்தை, எத்தனை வேத வசனங்களை தேவன் நமக்கு பேசி இருக்கிறாரு. அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி சத்தியரா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல எதையுமே செய்யாம இன்னும் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்னால பொய்யராத வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவதற்கு இந்த பொய்யர் என்ற ஒரு குற்றமும் காரணமாக, பொய்ய ஓயாம சொல்லக்கூடிய ஒரு குற்றமும் பொய்யரா வாழ்கிற நமக்கு உண்டு என்பதை அறியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மனம் திரும்ப தெய்வமே, சத்திய தேவனே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என் பொது வேலை ஊழிய வாழ்க்கையில என்ன மாதிரி பொய்யனா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேங்கிறத எனக்கு உணர்த்தும் தெய்வமே. நான் உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யணும். கல்வாரி வெண்கல தொட்டியில என்ன கழுவ ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்கணும். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில மாத்திரம் இல்லைங்க, கடந்த 1 வார காலமா கண்கள்ல இச்சை வந்திருக்கலாம், ஜீவனத்துல பெருமை வந்திருக்கலாம், மாம்சத்துல இச்சைகள் வெளிப்பட்டிருக்கலாம், அக்கிரம சிந்தைகள் என்னென்னமோ மனசுல உண்டாயிருக்கும், வாயில என்னென்னமோ மீறான வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கும், கரங்கள்ல கால்கள்ல என்னென்னமோ பாவ கிரியைகள் துர்க்கிரியைகள் வந்திருக்கும். எல்லாம் என்ன உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரமல்ல, எத்தனையோ காரியங்கள் அடிமையா இன்னும் அதுல இருந்து விடுபட முடியாம அதுவே வாழ்ந்து கொண்டு இருப்போம். இதெல்லாம் என்ன உணர்த்துன்னு சொல்லி கேட்டு மனம் திரும்ப உணர்ந்து ஒவ்வொருவரும் தாழ்த்துவமா மௌனமா அறிக்கை செய்யணும். உணர்ந்தாச்சு அப்படின்னா மௌனமா அடுத்து அறிக்கை செய்யணும். உங்களோடு கூட நானும் நம்முடைய குற்றங்களை குறைகளை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செஞ்சிட்டோம்னா கழுவப்பட ஒப்பு கொடுக்கணும். யாரெல்லாம் உண்மையாகவே உணர்ந்து தங்களுடைய குற்றங்களை அறிக்கை செஞ்சிருக்கீங்களோ அப்படிப்பட்டவர்கள் கல்வாரி வெண்கல தொட்டியிலே கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்க இருக்கிறேன். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, இன்னைக்கு நாங்க கேட்ட சுத்திகரிப்பின் சத்தியத்தின் அடிப்படையில எங்க கிட்ட இந்த ஓயா பொய் இருக்குங்கிறத உணர்ந்து அறிக்கை செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி எங்களிடத்துல இருக்கிற இச்சைகளையும் குற்றங்களையும் உணர்ந்து அறிக்கை செய்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எங்களை மன்னிங்க. அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்த குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற அவருடைய ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால கழுவி எங்களை சுத்தமாக்க ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால கழுவி எபேசியர் 5:26 1 சத்திய வசனத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்தமாக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்திருந்து விசுவாசம் சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் சத்தியம் உள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.